எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் ஒன் டே பாண்டிச்சேரி ட்ரிப் வீலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் நிறைய பீச் இருக்குது. ராக் பீச், பாரடைஸ் பீச், ரூபி பீச், ஆரவில் பீச், ஈடன் பீச், அதுக்கப்புறம் மெரினா பீச் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, சன்ரைஸ் வந்து ராக் பீச்சில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு 2-3 சைட் சீயிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஈடன் பீச் பிளான் பண்ணியிருந்தோம். அதை முடிச்சுட்டு டைம் இருந்தால் ஓஷியன் பார்க். இதுதான் வந்து அன்னையோட பிளானாக இருந்தது. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வீட்டில் வந்து 5 o'clock வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 6க்குலாம் வந்து நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் பண்ணிடலாம். ஆனால் அன்றைக்கி வந்து சன்ரைஸ் வந்து 6:15க்கு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் சன்ரைஸ் வந்து ஆகவே இல்லை. டெம்பரேச்சர் வந்து ஒரு மாதிரி ஹாட்டாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. சன்ரைஸ் வந்து எங்களால் பார்க்க முடியல. மார்னிங் பீச்சில் ஒரு சில்னஸ் இருக்குல்ல, அந்த சில்னஸ் வந்து அன்றைக்கி சுத்தமாக இல்லை. சன்ரைஸுமே எங்களால் பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த கோகனட் மில்க் தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோகனட் மில்கில் சியா சீட், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து மோர் வச்சுருந்தாங்க. ஸோ நான் மோர் வந்து ட்ரை பண்ணல, கோகனட் மில்க் தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷன் போகலாம் நாங்கள் வந்துவிட்டோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் லொக்கேஷன் வந்து எங்களுக்கு தெரியல. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த AAA போட்டிங் வவுச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோம். ஸோ அவங்கக்கிட்டே நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா, மெரினா பீச்சோட ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நிறைய முறை மெரினா பீச் போயிருக்கும். பட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அங்கே தான் இருக்குன்றது வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 போல் இங்கே வந்துட்டு இப்போ தான் வந்து சன்ரைஸ் வந்து நமக்கு தெரியுது. இங்கே வந்து நிறையா போட் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் எல்லாத்தோட ஓப்பனிங் டைம் என்னென்னா 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. இந்த ஒரே ஒரு போட் ஹவுஸ் மட்டும் தான் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து க்ரௌட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை சுற்றி நிறையா வந்து சீ ஃபுட் ஷாப்ஸும் இருக்குது. அது எல்லாமே வந்து ஆஃப்டர் 12க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 வந்து பர் ஹெட்டு. நாங்கள் மொத்தம் 8 பேர் போயிருந்தோம். அதில் 3 பேர் வந்து பிலோ 6 years ஓல்டுன்றதுனால அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. ஸோ டிக்கெட் எடுக்கும் போது வந்து நம்மளுடைய நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், ஏஜ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. இங்கே வந்து ரூட் மேப் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்பரை வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். அதை முடிச்சுட்டு வந்து அரிக்கமேடுன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர் மவுத் வந்து காமிக்க போகிறாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 1.5 மணி நேரமே வந்து நம்ம போட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 1.5 மணி நேரத்துக்கு 300 சார்ஜ் பண்ணுறது வந்து வேர்த்னா கண்டிப்பாக வேர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹார்பரை தான் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். அங்கே பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் மார்னிங்ன்றதுனால நிறைய ஷிப் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்கவும் கிளம்பிட்டு இருந்தது. ஸோ அதை தான் க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் இங்கே கப்புள் ரைடுமே அவைலபிளாக இருக்குது. கூட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் கூட வராங்க, அவங்கள ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் பர்த்டே செலிப்ரேஷனும் இருக்குது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அது எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதுவுமே அவைலபிளாக இங்கே இருக்குது. ஹார்பரை க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டீப்பாக போக தான் வந்து சூப்பராக இருந்தது. நான் நிறையா வீடியோஸ் வந்து எடுக்கலை. பிகாஸ் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அந்த மொமெண்ட்டை வந்து நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா டீப்பாக உள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு போக நம்ம 2 சைட்லேயுமே வந்து நிறைய மரம் தான் இருந்தது. அதோடைய பாத்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி இருட்டாக இருந்தது அந்த இடமே. ஏன்னா சுற்றி மரம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே நம்ம போட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆக்சுவலி அப்படி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யாருன்னா பாண்டிச்சேரிக்கு விசிட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான். அதுக்குள்ளே எல்லா லொக்கேஷனே காமிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போனால் அடுத்த லொக்கேஷன் வருது. அது வந்து அரிக்கமேடு. அது வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போட்டை வந்து நிப்பாட்டிட்டு எங்களை வந்து போய் பார்த்துட்டு ஒரு 15 minutes பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே நடந்து போகிறோன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து பனை மரமாக இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங் வந்து 2000 years ஓல்டு பில்டிங் சொல்லியிருந்தாங்க. இந்த பில்டிங்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்துருந்தது. ஸோ இப்போ வந்து நிறைய கூட்டமும் வந்துடுச்சு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வால் வந்து இங்கே அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க.
அடுத்த லொக்கேஷன் வந்து ரிவர் மவுத். ரிவரும் கடலும் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இந்த இடம் கிட்ட போக போக ஒரு மாதிரி நல்லா சில்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் இல்லாமல் அந்த வேவ் சத்தெல்லாம் வந்து நல்லா காதில் கேட்டுது. ஏன்னா நம்ம ரிவரில் வரும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. கடல் கிட்ட போக போக ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இந்த இடம் வந்து டேஞ்சர் தான், எங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக உட்கார சொன்னாங்க. ஏன்னா இது ஆழமான பகுதியும் கூட. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு பெர்மிஷன். அதுக்கப்புறம் வந்து டேர்ன் பண்ணிட்டாங்க. ஓவராலாக வந்து 1 hour 40 minutes ஆச்சு. வர்த்னா கண்டிப்பாக வர்த். நீங்கள் போனாலும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கே இருக்க கணேஷ் பவன்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். இது லாஸ்ட் டைமும் நாங்கள் வந்திருக்கோம் மெரினா பீச் வரும்போது. இங்கே வந்து டிஃபன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேஸ் இஷ்யூவால் வந்து இங்கே கொடுக்குற மினி டிஃபன் கொடுக்குற காஃபியை வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ பக்கத்து ஒரு டீக்கல்லில் வந்து டீயை போட்டுட்டு அடுத்த லொக்கேஷன் என்னென்னா ஈடன் பீச்சுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஈடன் பீச் வந்து மினி கேரளா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பீச்சுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கோக்னட் ட்ரீ தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த சீ ஃபுட்டை வந்து குக் பண்ணி தர ஷாப்ஸுமே வந்து நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா அங்கே போய் ஒரு 2 hours போல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து அங்கே முடிச்சிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் போன நேரமானு தெரியல. அங்கே லோக்கல் ஏரியாவில் ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஷாப் ஓனர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்க பீப்புள் தான். அதனால் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போயிட்டாங்க. ஸோ அதுக்கு பீச்சுக்கு முன்னாடி வந்து ரிவர் மாதிரி ஒன்று இருந்தது. அங்கே வந்து நிறைய வாட்டர் கேம்ஸ், அந்த படல் போட்லாம் இருந்தது. அங்கே ஜிப்லைனருமே இருந்தது. ஜிப்லைனர் வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ எங்கள் அக்காவை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நான் அவங்கள எனக்கு கம்பெனி கொடுக்க வச்சிட்டேன். ஸோ ரிட்டன் வரும்போது வந்து கால் வந்து இந்த தண்ணியில் அடிச்சிட்டு வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் என் ஹைட்க்கு வந்து கீழே வந்து டச் ஆகலை. இதுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோ பண்ணாங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 350, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து 200 பண்ணாங்க. இதுவும் இல்லாமல் வந்து மசாஜ் எல்லாமே இருந்துச்சு. ஃபுட் மசாஜ், பாடி மசாஜ் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே பாடி மசாஜ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணாங்க பர் ஹெட்டுக்கு. இந்த ஃபிஷ் மசாஜ் வந்து குட்டி பாப்பாக்காக நாங்கள் வந்து வாங்கினோம். பட் ஆனால் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிக்கெட் வேஸ்ட் பண்ணாமல் என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி தான் பீச்சு. ஸோ இதுதான் ஈடன் பீச்சோட என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் அதை மசாஜ்லாம் முடிச்சுட்டு வரவே வந்து டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 hours போல் நாங்கள் வந்து பீச்சில் வந்து நல்லா குளித்தோம், என்ஜாய் பண்ணோம். அங்கேயே வந்து ஷவர் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ரூம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ பீச்சில் குளிச்சுட்டு திருப்பி வந்து ஷவர் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4 ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பசி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நாச்சியார் ஹோட்டல், நாச்சியாருக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வரும்போது 4 ஒரு 1/2 hour போல் எங்களை வெயிட்டிங்கில் வச்சுட்டாங்க. 4:30க்கு தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா நான்வெஜ் மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ப்ரான் கறி, மட்டன் கறி, கிராப் கறி எல்லாமே ஆர்டர் பண்ணோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து 5 ஆகிடுச்சு. இதோட இந்த ட்ரிப்பை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.